கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் பரமானந்தம் ஐயர். இவருடைய காலம் 1873 முதல் 1960 வரை. இவருடைய நாடு இந்தியா. இவருடைய தரிசன பூமி இந்தியா மற்றும் இலங்கை. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். உண்மையாகவே இப்பாடல் வரிகளும் உங்கள் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்திருக்கக்கூடும். அவ்வளவு வல்லமையாய் இப்பாடலை எழுதினார் ஒரு போதகர். போதகர்கள் பலர் திருச்சபைகளில் பணியாற்றி மறைந்து உள்ளார்கள். அவர்களில் மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றவர்கள் ஒரு சிலரே. அவர்களில் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் சான்றாராக விளங்கி இசைப்பாடல்களால் நீங்கா இடம்பெற்ற சிறந்த ஜெப வீரர் பரமானந்தம் ஐயர் அவர்கள். இவர் தாமஸ் வாக்கர் மிஷனரியோடு இணைந்து பணியாற்றியவர். மேலும் சாது சுந்தர் சிங் அவர்களோடு 5ஆம் ஆவிக்குரிய கூட்டத்தில் பேசினார். 1906ஆம் ஆண்டு சென்னையில் இறைபணி ஆற்றினார். தமது 36வது வயதில் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து இறைவனின் அருட்பணியை வல்லமையாக செயல்படுத்தினார். இவர் ஒரு ஒப்பற்ற கிறிஸ்தவ வீரர், ஆன்மீக எழுப்புதல் பிரசங்கி, இறையியல் கொள்கைகளை வலியுறுத்தி விசுவாச கோட்பாடுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று தீவிரமாக உழைத்தவர். அதற்காக ஜெபித்தவர். உரைநடை பொழிவதில் ஒரு அருவி என்று சொல்லலாம், ஓயாது பாடும் குருவி என்று சொல்லலாம், திருமறையை விளக்கி சொல்வதிலே ஒரு கருவி என்று இவரை சொல்லலாம். இவர் 13 நூல்களை எழுதியுள்ளார். இவையாவும் இறை உணர்வை வளர்ப்பதாகும், மறை உணர்வையும் பெருக்குவதாகும், நல்லொழுக்க நெறியில் வளர்ப்பதாகவும் அமைகின்றது. இவர் எழுதிய 11 கீர்த்தனைகள் ஆண்டவரின் அருளை பெற வேண்டி ஜெபிக்கும் ஜெபங்களாக அமைந்துள்ளது. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என்ற பாடலும் இவர் எழுதியதே. நமது போதனைகளாலும் சாதனைகளாலும் தமிழ்நாட்டு மக்களின் அறிவு கண்களை, ஆன்மீக கண்களை அகல திறந்த இவர் 1960ஆம் ஆண்டு இறைவன் புகழ்பாட சென்றார். அன்பரே, நீங்கள் இவ்வுலக மக்களுக்கு அருளும் அருள் கூட என்ன? இந்த பரமானந்தம் ஐயர் சொல்லுகின்றார், ரட்சிப்பு வேண்டும், மோட்சம் வேண்டும் என்று கேளாமல் கிறிஸ்துவை தேடி அவர் வழியில் நடப்பதே முக்கியம் என்று பறைசாற்றுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரமானந்தம் ஐயர் ஒரு குருவானவர். ஆனால் அவர் ஆற்றிய பணிகள் மிக மிக உயர்ந்தவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்திருக்கின்றோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றோம். ஆனால் நாம் ஆண்டவருக்காக எதை புதிதாக அவசியமானதை பிரயோஜனமானதை செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பரமானந்தம் ஐயர் கீர்த்தனைகளை எழுதியிருக்கிறார், 13 நூல்களை எழுதியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரும் சந்ததிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நாம் எதையாவது
பிரயோஜனமானதை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் இந்த பரமானந்தம் ஐயரைப் போல வருங்கால சந்ததிக்கென்று ஏதாவது ஒன்று ஆவிக்குரிய ஜீவியத்திற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நாம் செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி யோசுவா 1 அதிகாரம், ஏசாயா 7 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1 மற்றும் 2 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.